ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க, அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்து ஊற வச்சுக்க போகிறேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை நல்லா அதை வாஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு ஒரு குண்டால் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்பைசஸும் சேர்த்து நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்து பன்னீர் மேரினேட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன், வெறும் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு பவுலில் மொத்தமாக எடுத்து சேர்த்துக்க போகிறோம். தயிர், எடுத்து வச்சுருக்க மசாலா பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ஊறட்டும். இதை தனியாக அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். இந்த பக்கம் ஒலை கொதிச்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி எடுத்து ஒலையில் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போது கலந்து விட்டுக்கிறேன். நான் ஒரு கையிலேயே கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் சமைக்கிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் போட்டுட்ட பிறகு எல்லாம் காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அப்படியே லைவாக போடும்போதே காட்ட முடியல. ஓகே, இப்போ ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்ல 3/4 பதம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வடிச்சிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நசுக்கி பார்த்தா பாதியாக உடையணும். ஓகே, எனக்கு நல்லாவே இதுவாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம சாப்பாடு வடிச்சிக்கலாம். சாப்பாடு வடித்தாச்சு. இப்போ இதை நம்ம இப்படியே தனியாக ஆற விட்டுற போகிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு உதிரியாக ரைஸ் தனித்தனியாக கிடைக்கும். அடுத்து நம்ம பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 70% அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, பன்னீர் இங்கே ஃப்ரை ஆகிட்டுருக்கோம். சேம் டைம் நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு டபரா வச்சாச்சு. டபரா வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். சமையல் எண்ணெய் செய்கிறோமோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இது மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பட்டை கிராம்பு வகையெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிச்சிக்கிறேன். இது நல்லா வறுபட்டதும் 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அந்த மிளகாயை சேர்த்துக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றதாலே இந்த ஒரு 4-5 மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் கம்மியாக சாப்பிட்றதுனா நீங்கள் ஒரு 1-2 மிளகா சேர்த்தா போதும். அடுத்தது நல்லா 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த உப்பையும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த பக்கம் நம்மளுக்கு பன்னீர் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பன்னீராக பார்த்து பொறுமையாக திருப்பி போடலாம். ஓகே, பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, சாஃப்டாக பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போட்டும் வெயிட் பண்ணலாம். அடுத்தது 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர ஒரு 2-3 நிமிஷம் டைம் கொடுக்கலாம். இது கூடவே ஒரு பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்பைஸ் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மசாலா பவுடரோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை பொறுமையாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர், வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுறபடி ஒரு கிளறி விட்டுடலாம். அடுத்தது அரிசி அளந்த டம்ளர்லேயே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி இந்த மசாலா கூட சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுடலாம். தண்ணி நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஓகே, தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு அந்த மசாலாலாம். இப்போ அதில் ஒரு 2 கரண்டி போல் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சாதம் பாஸ்மதி அரிசி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வடித்த சாதமில் பாதி அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீர் மசாலா வந்து இப்போ மேலே ஒரு லேயர் சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஒரு லேயர் பன்னீர் மசாலா, ஒரு லேயர் சாதம், அடுத்த லேயர் பன்னீர் மசாலா, இந்த லெவலுக்கு கொண்டு வாங்க. இப்போ சேர்த்துட்டு நம்ம அடுத்தது பாதி சாதம் வச்சுருக்கோம், அந்த பாதி சாதமையும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ பாதி சாதம் சேர்த்தாச்சு. ஒரு 10 புதினா மேலே தனியாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த இலையை மேலே வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஸ்மெல் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த புதினாவும் அந்த நெய், பிரியாணி மசாலா சூப்பராக இருக்கும் எல்லாம் சேர்த்து வரும்போது. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு மேலே நம்ம எதனா வெயிட்டாக வச்சுக்கலாம். ஸோ நல்லா தம் ஆகட்டும். அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம். இது ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகட்டும். 7 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம இப்போது பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்மளுக்கு பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லேயராக வச்சதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம், மசாலா எல்லாம் லேயராக இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த உப்பு காரம்லாம் நம்மளுக்கு ரைஸ் ஃபுல்லாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய்.